விஷ்ணு பெருமானின் கூர்ம அவதாரம் ஒரு சிறுகதை. முன்னொரு காலத்தில் துர்வாச முனிவரின் சாபத்தால் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்தனர். அசுரர்கள் பலம் பெற்றதால் தேவர்கள் கவலைப்பட்டு விஷ்ணு பெருமானிடம் உதவி கேட்டார்கள். விஷ்ணு பெருமாள் கூறினார், பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அதை அருந்தி அழியா நிலை பெறலாம் என்றார். அமுதத்தை பெற தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடலை கடைக்க முடிவு செய்தனர். மந்தார மலையை மத்தாக பயன்படுத்தி, வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தி தேவர்களும் அசுரர்களும் இருபுறமும் பிடித்து பார்க்கடலை கடைக்க தொடங்கினர். கடைப்பு நடக்கும்போது மந்தார மலை தாங்க முடியாமல் கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது. அதனால் அனைவரும் பயந்தனர். அப்போது விஷ்ணு கூர்மா அவதாரம் எடுத்தார். அவர் கடலின் அடியில் சென்று மூழ்கிக் கொண்டிருந்த மலையை தன் முதுகில் தாங்கினார். கடைப்பின் போது முதலில் ஒரு கொடிய விஷம் ஹலாஹல வெளிவந்தது. அதை சிவபெருமான் குடித்து உலகத்தை காப்பாற்றினார். பின்னர் பல தெய்வீக பொருட்கள் வெளிவந்தன. இறுதியில் அமிர்தம் கிடைத்தது. அதை பெற்ற தேவர்கள் மீண்டும் தங்கள் சக்தியை பெற்றனர். கதை சொல்லும் நெறி: ஒற்றுமையும் தைரியமும் இருந்தால் வெற்றி நிச்சயம்.